வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் ஸ்வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் செய்கிற ரொம்ப பாப்புலரான ஸ்வீட் அண்டைக்கு மிட்டாய் இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை எடுத்திருக்கேன். நெய், சர்க்கரை, அதுக்கப்புறம் பால்கோவா, இது எல்லாமே மூணுமே சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கரை 200 கிராம், நெய் 200 கிராம், அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்காத பால்கோவா 200 கிராம். அப்புறம் பாதம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அது சுடுதண்ணியில் போட்டு தோல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ரொம்ப ஃப்ளஃபிலாக ஆகிற வரைக்கும்லாம் அடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சுகர் கரைஞ்சா போதும். இந்த மிஷின் பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பால்கோவா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்ஸ்டன்ட் பால்கோவா எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பால்கோவும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். பால்கோவா ரொம்ப நல்லா கரையணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி சாலிட் பீசஸாக இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போது அடுத்தது நம்ம பாதாம் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இந்த ஸ்வீட்டில் முட்டை ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டை ஸ்மெல் சுத்தமாக வராதுங்க. முட்டை சரியாக பீட் பண்ணாமல் செஞ்சால் மட்டும்தான் அந்த முட்டை ஸ்மெல் வரும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா முட்டை ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக வராது. இப்போ அடுத்தது கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சாஃப்ரான் சேர்க்குறதால நல்லா வாசனையாக இருக்கும், எந்த ஸ்மெல்லுமே வராது. அடுத்தது பியூர் கீ சேர்க்குறேன். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பிளெண்ட் ஆனால் போதும். இன்னும் கொஞ்சம் பால்கோவாலாம் சாலிட் பீசஸாகவே இருக்குது, அது இருந்தால் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும்தான். கைவிடாமல் கிளறுங்க, இல்லைனா முட்டை கட்டி கட்டி ஆயிரும். ஓவனை ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் டாப்பில் செய்கிறதா இருந்தால் மணல் இல்லைனா உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் இந்த புட்டிங்கை அதில் வைக்கணும். எதில் செஞ்சாலுமே இது பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போது நெய் தடவுனா ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கார்னிஷிங்காக கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி இதுக்கு மேலே தூவிக்கலாம். இப்போ இதை ஒரு 170 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நான் பேக் பண்ணுறேன். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த டிஷ் நம்ம ஓவராக பேக் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்வீட் சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேக் பண்ணணும். மேலே நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி மேலே கோல்டன் கலரில் வந்திருக்கணும். டூத் பிக் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதோட டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல் இருக்குல்ல. அதுவும் நல்ல பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்னா இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான டெசர்ட் இருக்க முடியுமா தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட டெக்ஸ்டர் பார்க்கும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து மறக்காமல் எங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.